உங்களுடைய கண்டென்ட் இருக்கும்ல, ரீடருடைய கண்டென்ட். ஓகே, அந்த எடுத்து பாருங்க. அதில் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நேம், போயம் நேம், போயட் நேம் எல்லாத்துலேயுமே இருக்கும். எல்லாமே 6 to 12 வரைக்கும் இருக்கிற எல்லா ரீடர்ஸ்லையுமே உங்களோட ஃப்ரண்ட்ல இருக்கிற கண்டென்ட் பேஜ்லேருந்தே நீங்கள் இந்த கொஷின்ஸை படிச்சிடலாம். ஸோ ஷுவர்லி வில் கெட் யுவர் மார்க்ஸ். அதில் மோஸ்ட்லி 1 மார்க் கொஷின் வருது. அண்ட் நெக்ஸ்ட் போயட்டிக் டிவைசஸ். போயட்டிக் டிவைசஸ் வந்து சிமிலி, மெட்டஃபர், alliterations. ஓகே, எது கேட்டாலும் யூ கேன் அட்டெண்ட். அதுக்கும் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி டீச்சிங் மெத்தடாலஜி. டீச்சிங் மெத்தடாலஜி என்ன அப்படின்னா, நம்ம பிஎட்ல படிச்சிருப்போம், அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். இது மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா, குழந்தைங்களோட சைக்காலஜிக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஹவ் வி ஆர் டூயிங், அது பேஸ் பண்ணி உங்களுடைய ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். அதான் டீச்சிங் மெத்தடாலஜி. அண்ட் ஃபோனட்டிக்ஸ், ஒரு கொஷின் வந்து ஃபோனட்டிக்ஸ் வச்சு இருக்கும், சவுண்டு வச்சு. ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 23 மார்க்ஸ் அங்கே வந்துருச்சு. போய்டிக் டிவைஸ்க்கு ஒரு மார்க்னா கூட 24 மார்க்ஸ் வந்துடும். டீச்சிங் மெத்தடாலஜி வச்சு ஒரு கொஷின் 25, அண்ட் ஃபோனட்டிக்ஸ் வச்சு ஒரு கொஷின், ஸோ 26. கிட்டத்தட்ட 26 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்டடாக இந்த ஏரியாவில் தான் வரும். ரிமைனிங் எப்படி என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 30 கொஷின்ஸ் ஷுவராக யூ கேன் அட்டெண்ட். 30ல் maximum, I believe maximum 24 questions you can attend. Okay, for your kind of information, now on the 2012 batch, 2012 TET batch, first TET le clear பண்ணி I got into government job. இதை இன்னைக்கு தான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். 2012 TET batchல first attempt le I cleared my TET examination with 97 marks. first appointment le முடிஞ்சிருச்சு. அதில் being English subject எனக்கு வந்து 29 marks out of 30 I got in English. ஒரே ஒரு மார்க் தான் மிஸ் ஆச்சு இங்கிலீஷில். அது பிகாஸ் ஆஃப் மை ஓன் கேர்லெஸ்னஸ். அது நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அழகாக டீச் பண்ணிட்டேன், பட் நான் பண்ணும்போது கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன். தட்ஸ் வை ஐ லாஸ் மை மார்க். பட் எனிவேஸ், ஐ ஹோப் மை ஃபாலோவர்ஸ், மை வியூவர்ஸ், நீங்களாம் அதை அச்சீவ் பண்ணுவீங்க. யூ வில் சக்சீட் in your TET examination with full 30 marks I expect. Okay, thank you. Have a nice day.